பெட்டி பேக்கெல்லாம் இங்க வச்சுட்டு போங்க. பிரியதர்ஷினி, உன் வீட்டுக்காரும் பசங்களும் வந்திருக்காங்க. அம்மா, கண்ணா, செல்லம், காலையில இருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். பர்மிஷன் கிடைக்க லேட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெளியில உட்கார்ந்துருந்தோம். ஏதாவது சாப்பிட்டீங்களா? அப்பா காலையில இட்லி வாங்கி தந்தாரு. அப்பா ஒண்ணுமே சாப்பிடல. நீங்க சாப்பிட்டீங்களாமா? சாப்பிட்டேன். லெட்டர்ல எழுதியிருந்தியே, காய்ச்சல் போயிடுச்சா? 2-3 நாளா இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல. இருமல்? அப்பப்ப வரும். இப்ப பரவாயில்ல. நீங்களும் பசங்களும் வந்துட்டீங்கல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அந்த வருத்தம் தான். 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கனவு கண்டேன். தனியா என்ன பார்க்க வந்த மாதிரி கண்ணனும் மாயாவும் எவ்வளவு சொல்லியும் திரும்பி இல்ல, அம்மா அழல. போதும் போதும், நேரமாச்சு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அதான் அடிக்கடி வரீங்கல்ல. சரி, நீங்க கிளம்புங்க. ஜாக்கிரதை. கண்ணா, நல்லா படிக்கணும், சரியா? மாயா, அப்பாவை கஷ்டப்படுத்த கூடாதுமா. என்னங்க, போற வழியில இவளுக்கு கண்ணாடி வளையலும், கண்ணனுக்கு கலர் பென்சிலும் டிராயிங் புக்கும். போதும், உள்ள வரியா இல்லையா?
அம்மா. அம்மாக்கு கண்மை போடல. வேண்டாம்ப்பா, மை வேண்டாம். அம்மா ஜெயில்ல மையெல்லாம் போட்டுக்க மாட்டாங்கல்ல. இது என்ன? ஜன்னல்மா. அம்மா ஜன்னல்ல இருந்து வெளியே பாக்குறாங்களா? கண்ணனும் மாயாவும் வராங்களான்னு அம்மா ஆசையா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வேண்டாம்ப்பா, கம்பியும் வேண்டாம், ஜன்னலும் வேண்டாம். அம்மா அழுவாங்க. இந்த படம் வேண்டாம். அம்மா சிரிக்கிற மாதிரி படம் வரைங்க. அப்பாவும் பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பாசமுள்ள பிள்ளைங்க. பஸ் வர லேட் ஆகும்போது இப்படி சுத்தி வேடிக்கை பார்த்தா டைம் பாஸ் ஆகும். எவ்வளவு விஷயங்க கண்ணில் படுது. அந்த பிள்ளைங்களோட அம்மா கூட வரலன்னு நினைக்கிறேன். அதான் ஏன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க போறாங்க. இல்லம்மா, அவங்களுக்கு இன்னும் பஸ் வரல. நாம போற பஸ் தானே அவங்களுக்கும். அவர் பஸ்ஸை பத்தி போர்ட்டர்கிட்ட விசாரிச்சது என் காதுல விழுந்தது. எங்க சொல்லுங்க, அவங்க எங்க போறாங்க? பிள்ளைங்க பஸ்ஸில் ஏறினா வாந்தி எடுப்பாங்கல்ல, அதான் எலுமிச்சம்பழம் வாங்க போயிருக்காரு. அப்பா, அப்பாவுக்கு வேண்டாம், நீ சாப்பிட்டுப்பா. ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா. நீ சாப்பிடு செல்லம். ஏய், என்ன இந்த செல்லக்குட்டியோட பேரு? கண்ணன். கண்ணன். அப்ப இந்த செல்லக்குட்டியோட பேரு? மாயா. ஓ, அப்பாவும் இந்த ரெண்டு செல்லக்குட்டிகளும் சேர்ந்து எங்க போறீங்க? நாங்க ரொம்ப தூரம் இருக்கிற ஊருக்கு போறோம். அங்க ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு. அப்பா அங்க மாஸ்டர். ஓ, அப்போ அப்பா மாஸ்டரா இருக்கிற ஸ்கூலுக்கு நீங்களும் படிக்க போறீங்களா? ஆ, நீங்க எங்க போறீங்க? நாங்களா? நாங்க பாட போறோம். பாட்டு கச்சேரிக்காரங்களா? பாட்டு கச்சேரிக்காரங்களே தான். யாரு பாடுறது? நான் பாடுவேன், இந்த அக்கா பாடுவாங்க. நல்லா பாடுவீங்களா? ஓரளவுக்கு நல்லா பாடுவேன்னு கேட்டவங்க எல்லாம் சொல்றாங்க. அமிர்த வர்ஷினி பாட தெரியுமா? என்ன? அமிர்த வர்ஷினி பாட தெரியுமான்னு கேட்டேன். ஐயோ, அப்படி போடு. நான் அப்ப சொன்னேன்ல, இவன் ஒரு திறமைசாலின்னு. இவ்வளவு பெரிய ராகத்தை பத்தி இந்த சின்ன வயசுல உங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு தெரியலையே. அமிர்த வர்ஷினி, கல்யாணி, சிந்து பைரவி, நீலாம்பரி, இந்த ராகத்தோட பேரெல்லாம் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஓஹோ, அம்மா பாடுவாங்களா? அது சரி, அப்பாவையும் இந்த குழந்தைங்களையும் தான் நான் பார்க்கறேன். அம்மாவை காணோம். அம்மா கல்ஃப்ல இருக்காங்க. எங்க? கல்ஃப்ல. அம்மா வெளிநாட்டுல, அப்பாவும் பிள்ளைங்களும் சொந்த ஊர்ல. எப்படிதான் நீங்க இந்த குடும்பத்தை நடத்துறீங்களோ தெரியல. அம்மா இல்லாம பிள்ளைங்களை வளர்க்கறது கடவுளுக்கே தெரியாத வித்தை. அத நானும் கொஞ்சம் அனுபவிச்சோம் தான். பிள்ளைகளையும் உங்களையும் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் வந்துடுச்சு. நீங்க எங்க போறீங்க? ஒரு கச்சேரி இருக்கு உடுப்பைக்கு பக்கத்துல. என் பொண்ணு சீதா, இவங்க பக்கவாதியக்காரங்க. மாம்பாக்கம் சிவராம பாகவதர்னு சொன்னா ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஒரு பாட்டு பாடுவீங்களா? காசு தரியா? நான் பாடுறேன். அப்பா பணம் கொடுங்கப்பா. ஒரு பாட்டு போதும். எவ்வளவு ரூபாய் கொடுப்பீங்க? 10 ரூபாய் போதுமா? ஓ, அவ்வளவு தருவீங்களா? கொடுங்கப்பா. அது என்ன பாட்டு பாடணும்? அமிர்த வர்ஷினி. ஐயோ, அமிர்த வர்ஷினி பாடினா மழை பெய்யும். பஸ்ஸுக்குள்ள பெஞ்சா நீ நனைஞ்சிருவேல்ல. எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் நான் கூட பிடிச்சுக்கிறேன். அதுக்கு உங்ககிட்ட கொடை இல்லைல்ல, என்கிட்டயும் கொடை இல்லை. அதனால அமிர்த வர்ஷினி வேண்டாம், வேற ஒன்று பாடுறேன். பஸ்ஸில் மற்றவங்களுக்கு பிடிக்குமா? அவங்களும் கேட்பாங்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். பிஸ்மில்லாஹி ரகுமானி ரஹீம். குல்ஹு அல்லாஹு அகத். குல்ஹு அல்லாஹு அஹத். அல்லாஹு சமத். அல்லாஹு சமத். லம் யலித். அவங்க இப்ப பஸ்ல ஏறி இருப்பாங்களா உமா? யாரு? அந்த வாத்தியாரும்
For more updates, like, comment, subscribe to our channel.